ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கூலி மூவி எப்படி இருக்குது? இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து நேற்றுக்கு ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துருப்பீங்க. ஒரு சிலவங்க தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லைனா அதர் ஸ்டேட்டில் போய் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் விட அதர் ஸ்டேட்டில் தான் போய் பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? அது பார்த்துருந்தேன் நான். ஓகே, இருக்கட்டுமே. அது நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ரசிகர் இருப்பீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில். ஸோ இந்த 4 நாள் லீவ் வேறு, தொடர் விடுமுறை வேறு. ஓகேயா? ஸோ அதனால் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க வச்சுக்கோங்களேன். இன்னும் 4 நாளைக்கு தேட்டர், எல்லா தேட்டரும் ஃபுல்லாக தான் இருக்குது, ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகேங்களா? நானும் நேற்றுக்கு படம் பார்த்தேன். ஓகேவா? ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன். படம் பார்க்கலாமா வேணாமான்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக ரிவ்யூ பார்த்துட்டு, ஒரு சிலவங்க ரிவ்யூ பார்த்துட்டு போய் பார்ப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் மனசே வந்து சொதம்பி அந்த இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. தயவு செஞ்சு ரிவ்யூ பார்க்காதீங்க. நான் அப்போ என்ன பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை ஒரு தடவை கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நான் ஃபுல்லாக ஓப்பனாக எதுவும் பேச மாட்டேன். படத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெரிய ஆக்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் சார்லேருந்து விஜய் சத்யராஜ் சார், அப்புறம் வந்து நாகார்ஜுனா, அப்புறம் உபேந்திரா, அப்புறம் வந்து சோபின், வேறு யாரும் மிஸ் பண்ணுறது தெரியல. மொத்தமாக நடிகரில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஆக்ட்ரிஸ் வந்து ஸ்ருதிஹாசன் அண்ட் பூஜா ஹெக்டே பொறுத்தவங்க என்ன தெரிஞ்சிருக்கும். பூஜா ஹெக்டே பார்த்திங்கன்னா ஒன்லி ஒரு சாங் மட்டும் தான் வருவாங்க. ஸ்ருதிஹாசன் தான் படத்தில் ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ரஜினி சாருக்கு ஸ்ருதிஹாசன் யார் அப்படின்னு நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ரஜினிகாந்த் சாருக்கு வந்து படத்தில் வந்து ஹீரோயின் கிடையாது. அப்போனா ஸ்ருதிஹாசன் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. இந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்குது, ஆனால் நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அதேமாதிரி ஆரம்பத்தில் இந்த படத்தில் நீங்கள் இந்த 4 இல்லை யாரெல்லாம் சொல்லலாம் நடிகரை பொறுத்திங்கன்னா, மெயின் ஆக்டர் ரஜினிகாந்த் சார் தவிர்த்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா சார், அப்புறம் வந்து அமீர் கான், உபேந்திரா அண்ட் சோபின். இந்த 4 பேரில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து மெயின் எப்படி சொல்கிறது, நடிகரோட சண்டை போடுறது வில்லன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா யார் அதிகமாக பண்ணியிருப்பா அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதே டைம் அந்த வில்லன் ஆக்டருக்கு கொடுத்துருந்தாங்கல்ல, அவருக்கு செட் ஆகிருக்கு. நடிகருக்கு செட் ஆகிருக்கோ இல்லையோ, அந்த வில்லன் ஆக்டர் பண்ண ஒரு ரோல் வந்து செமையாக அந்த படம் செட் ஆகிருக்கு. அவருக்காகவே இந்த படம் வந்து நல்லா அவங்க ஸ்டேட்டில் ஓடுன்னு நினைக்கிறேன். நம்மளும் பார்க்கலாம். அந்தளவுக்கு செட் ஆகிருக்கு. கதை வந்து யாருக்கு செட் ஆகிருக்கோ இல்லையோ அவருக்கு செட் ஆகிருக்கு. படம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஆக்டருக்கும் அந்த ஹீரோக்கும் அந்த வில்லனுக்கும் பார்த்திங்கன்னா செமையாக என்னோட என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து பார்த்தவங்க வந்து சொல்கிறீங்களோ, அது உங்களுக்கு பார்த்து நீங்கள் அப்படி பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க தான் வந்து பெரிய ஹைலைட்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த அந்த கேரக்டர் யாருன்னு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் போய் பாருங்கள், படத்தை பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஸ்ருதிஹாசன் யாருன்னு கேட்டிருந்தேன். நீங்கள் அதையும் கெஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் யாருன்ட்டு. அப்புறம் சத்யராஜ் சாரை பற்றி பேசிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து அவங்களோட நண்பர். நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட வருடங்களுக்கு பிறகு நினைக்கிறேன் மறுபடியும் நடிச்சிருக்காங்க, சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு சில சீன் வந்து ஏஐயில் வந்திருக்காங்களா, ஏஐயில் வந்து பழைய ரஜினிகாந்த் சார், வின்டேஜ் ரஜினிகாந்த் சார் அண்ட் சத்யராஜ் சார் வந்து சேர்ந்து வந்திருப்பாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கணும்லாம், எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஒரு எல்லா படமும் வந்து கிட்டாயிருமா சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி வந்து நம்ம மனசு ஒரு படத்தை பார்க்குறோமா முழு மனசோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணிடுவீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை அந்த படத்தை பார்க்கலாங்க. பெஸ்ட்டு அண்ட் நல்லா இருக்குது. நான் எந்த படத்தையுமே 4-5 தடவை பார்க்க மாட்டேன். ஒரு தடவை தான் பார்ப்பேன். அதனால் நீங்களும் ஒரு தடவை தான் பார்க்க போகிறீங்க. அந்த தியேட்டரில் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து இப்போ பார்க்க முடியல, அப்போ பார்க்க முடியலன்ட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு படம் வந்து 1, 2, 3 ஆனால் 4 டேஸ்க்குள்ளே பார்த்தா மட்டும் தான் அந்த நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து கதை சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் கதை கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்காம அதை நான் கேட்கல, எனக்கு அந்த கதையை நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் போய் டேரெக்டாக போய் பார்க்குறேன்னா உங்களுக்கு வந்து படம் பிடிக்கும். இல்லை நீங்கள் ரிவ்யூ எதுவும் பார்த்துட்டு, இல்லைனா போய் கேட்டுட்டு போய் படம் பார்க்க போனீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் சுவாரஸ்யமாக போயிடும். ஓகே ஓகே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 1 டைம் பார்க்கலாம். ரேட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10க்கு 6.5 கொடுக்கலாம். இப்போதைக்கு அவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே ரேட்டிங் வந்து பெருசாக கொடுக்க முடியாது. ஓகே, பாய்.